வெல்கம் டு எஸ்ஏடி சேனல். இப்போ க்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் ஃபேஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்பிரி ஆகிருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து 1 ஸ்பூன் சோப் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கிறேன். மைதா வந்து இந்த உங்களுக்கு க்ளே வந்து எவ்வளோ க்ளே தேவையோ அந்த அளவுக்கு மைதா சேர்த்துக்கணும். நான் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது உங்களால் ரொம்ப நேரம் ஸ்பூன் வச்சு இந்த மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால நான் கை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பூனில் உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எனக்கு தண்ணி வந்து கொஞ்சம் தேவைப்படுச்சு, அதனால் இது பண்ணிக்கிறேன். மைதா வந்து ரொம்ப நான் அதிகமாக போட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா தண்ணி தேவையில்லை. ஆனால் தண்ணி வந்து 1 ஸ்பூன் தான் ஊற்றணும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைப்படுச்சுன்னா ஒரு ஸ்பூன் தான் ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தண்ணியும் சேர்த்து. இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு க்ளே வந்து ஏற்கனவே வந்துட்டு, ஆனால் எனக்கு க்ளே வந்து இன்னும் அதிகமாக தேவை. அதான் இப்போ நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன்.
எண்ணெய் இந்த ஊற்றுனா கொஞ்சம் தண்ணியாக ஏறும் க்ளே. அப்புறம் மைதாவை வந்து இந்த போட்டால் க்ளே வந்து கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ க்ளே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைதாவும் எண்ணெயும் ஊற்றிக்கணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, அதனால நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அப்புறம் திருப்பி மைதாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கம்மியாகவே போகணுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ எனக்கு க்ளே வந்துட்டு இருந்தாலும் நான் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எனக்கு நிறைய வேணும், அதனால நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றினோடனே ரொம்ப தண்ணியாகிட்டு இப்போ நான் மைதா சேர்த்துக்கிறேன். மைதா வந்து அந்த எண்ணெய் வந்து ஊற்றுனால ரொம்ப தண்ணியாக இருந்ததுனால மைதா வந்து அந்த க்ளே கெட்டியாக வர்றதுக்காண்டி நான் மைதா வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அந்த மைதாவையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா இந்த சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த க்ளே வந்து ரொம்ப உதிரிச்சுன்னா இங்கே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ கரெக்டாக வந்துட்டு, ஆனாலும் நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படுது. இப்போ எனக்கு மைதா நிறைய ஆகிட்டு அதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் 2 கையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு கையை வச்சு இது பண்ணால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண முடியல. உங்களுக்கு ஒரு கையை வச்சே மிக்ஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஒரு கையை இந்த ஒரு கை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல இந்த நல்ல வந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல இந்த மிக்ஸ் ஆனால் 2 கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மைதா எல்லாமே அப்படியே ஒரு நல்ல மிக்ஸ் ஆகும். இப்போ எனக்கு க்ளே மாதிரி நல்லா வந்துட்டு இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் இதில் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் போஸ்டர் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அக்ரிலிக் கலரோ இல்லை இங்கு என்ன ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக அந்த கம்பி மாதிரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணால் ப்ரெஷ்ஷை பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வச்சு இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி இங்கு வந்து சேர்த்தா இங்கு வந்து இந்த தண்ணியாக இருக்கிறனால அது இங்கு நீங்கள் நிறைய ஊற்றினா அது க்ளே வந்து தண்ணியாயிரும். அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மைதா சேர்த்துக்கோங்க. உங்கள் கலர் வந்து நீங்கள் பெயிண்ட்னால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கலர் டார்க்காக இருந்தால் நிறைய சேர்க்கணும், கலர் கம்மியாக இருந்தால் அந்த கம்மியாக போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் கலரை. நீங்கள் கலரை வந்து 2 கையும் வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் கலர் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா அப்படியே ஒன்று போல் இருக்கும். இல்லைன்னா சில இடத்துல கலர் இருக்கும், சில இடத்துல கலர் இருக்காது.
இப்போ நான் எல்லாத்தையும் கலர் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கலர் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தா உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். கலர் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கணும். ஆனால் ரொம்ப அதிகமான இந்த க்ளே வந்து இந்த வித்தியாசமாக இருக்கும். க்ளே மாதிரி இருக்குது, ரொம்ப தண்ணியாயிரும். இப்போ நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். க்ளே வந்து நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.